தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, குக்கர் டெலிவரி ஜாப் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா, குக்கர்ல வந்து நீங்க 6 மணில இருந்து 6 மணி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 950 ரூபாய் கேரண்டியா கொடுக்க போறாங்க அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாம காலையில 6 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நீங்க வேலை பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் பிரேக்கோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1200 ரூபாய்க்கு மேல கொடுக்கறதா நான் சொல்லியிருந்தேன். நிறைய ஆஃபர் வந்து அவங்க கொடுக்குறாங்க. நிறைய பேர் என்ன கேக்குறீங்க அப்படின்னா, அது உண்மையாவே கொடுக்குறாங்களா, இல்ல உண்மையாவே நீ வந்து எப்படி உனக்கு தெரியும் கொடுக்குறாங்களா இல்லையானே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்து வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம சேனல் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம 30 நாள் சேலஞ்ச் எடுத்து பண்ண போறோம் சென்னையில. நம்ம வந்து பாத்தீங்கன்னா குக்கர் டெலிவரி ஜாப்ல போய் ஜாயின் பண்ணி, நான் போற டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து நைட்டு 6 மணி வரைக்கும், சரி காலையில 6 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் இருந்துச்சு. அந்த ஷிஃப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1200 ரூபாய். அதை வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு குக்கர் நிறுவனத்துல இல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா காலையில 11 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லாகின் பண்ணியிருந்தா போதும், உங்களுக்கு ஆர்டர் வருதோ வரலையோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 950 ரூபாய் மினிமம் கேரண்டி தரதா சொல்லியிருந்தாங்க. அந்த ஜாப்ல தான் போய் ஜாயின் பண்ணி நான் வேலை செய்ய போறேன். மினிமம் கேரண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 950 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த சேலஞ்ச் தான் எடுத்து நான் பண்ண போறேன். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ நீ வேலை போய் பாரு, வேலை பார்த்துட்டு சொல்லி சும்மா நீயா வீடியோ போடாத ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு வீடியோ போறதுக்கு முன்னாடி பாத்தீங்க எப்பயுமே என்னுடைய நண்பர்கள் யாராவது சென்னையில வேலை பார்ப்பாங்க. அப்படி வேலை பார்க்கும் போது அவங்ககிட்ட தகவலை தெரிஞ்சுக்கிட்டு தான் வீடியோ போனே தவிர, சரி அவங்க மத்தபடி வீடியோ போட மாட்டேன். சரி அவங்க சொல்லிட்டாங்களே நம்ம ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம vlog ரெடி பண்ண போறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 1 வீக் கழிச்சு நான் சென்னை போறேன் கிளம்பி. நான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாட்கள் வந்து சென்னையில தான் இருந்தேன். இப்போ ஒரு ஃபேமிலி ஒரு இஷ்யூ, ஒரு கொஞ்சம் ஒரு பர்சனல் இஷ்யூனால நான் திருப்பி ஊருக்கு வந்தேன். திருப்பி நான் ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல ஜாயின் பண்றதுக்காகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சென்னை கிளம்பி போயிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம ராபிட்டோல ஒரு நிறைய ஸ்கீம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ராபிட்டோ நிறுவனத்துல காலையில நீங்க லாகின் 4 மணி நேரம் 5 மணி நேரம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மினிமம் கேரண்டியா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபாய் தரதா சொல்லியிருந்தாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி நிறைய vlogs பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க. இனிமே கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சென்னையில எவ்வளவுலாம் சம்பாதிக்கலாம், என்னென்னலாம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தேன்னா நான் வந்து களத்துல இறங்கி வீடியோ சொல்ல போறேன். இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு டெலிவரி பாய்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தேன். நிறைய பேர் தெரியும். அதான் நான் ஃபேஸ் காட்டி பேச மாட்டேன். ஃபேஸ் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வீடியோ பேசிட்டு வந்திருப்பேன். சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதே ஒரே நிலைப்பாடா இருக்கக்கூடாது. அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது நான் சரி vlog எடுத்து போடலாம். இப்போ நான் வேலை பார்க்கறது எனக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாதுல, நான் வேலை பார்த்து உள்ள சம்பாதியம் காமிக்கும் போது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து 1 வீக் கழிச்சு ஆரம்பிக்க போறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வேற விஷயம். இது வந்து என்னோட பர்சனல் விஷயம். நான் யூடியூப்ல இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன், நான் சம்பாதிக்கலாம் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கவங்க இல்ல படிச்சு நல்ல வேலையில இருக்கவங்க தயவுசெய்து வர வேணாம். நீங்க என்ன வேலை பாக்குறீங்களோ அந்த வேலையை தாராளமா பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் தான். சரி இப்ப நான் எதுக்கு நான் vlog எடுத்து போறேன், நான் எதுக்கு பண்றேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 2 இன்கம். இப்போ யூடியூப்ல பார்த்த வரைக்கும் யூடியூப்ல இன்கம் வருது, யூடியூப்ல அந்த ஆட்சன்ஸ் மூலமா இன்கம் தெரியுமா, அந்த இன்கம் எனக்கு வருது. அது மட்டும் இல்லாம யூடியூப்ல ப்ரொமோஷன் நமக்கு வரும். அதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பண்றது எனக்கு ஒரு லாபமா இருக்கு. ஆனா நீங்க நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் அந்த வேலையை படிக்கிறத விட்டு போட்டு நல்ல வேலையில இருப்பீங்க, இல்ல ஒரு பெயிண்டரா இருப்பீங்க, இல்ல ஒரு கார்பெண்டரா இருப்பீங்க. நீங்க எந்த வேலை பார்த்தாலுமே தயவுசெய்து இந்த வேலையை பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரம் கிடையாது. இந்த வேலை நீங்க பாத்தீங்க டெலிவரி வேலையை பொறுத்தவரைக்கும் எந்த வேலை நீங்க பார்த்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உடல்ல நிறைய பிரச்சனை ஏற்படும். நான் பெருசாக அனுபவிச்சிருக்கேன். சோ அதனால நீங்க எந்த வேலையை பார்க்கறோ பாருங்க. இந்த மாதிரி ஜாப்ல ஒரு பார்ட் டைம் ட்ரை பண்ணுங்க நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.